வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க குதிக்கால் வலிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். குதிக்கால் வலி இருக்கும்போது 3 வாரத்துக்கு நான் சொல்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு குறையும். ஒன்று வந்து செருப்பு கரெக்டாக போடணும். அதாவது ஸ்லைட்டாக அமுங்குற மாதிரி இருக்கணும் செருப்பு. எம்சிஆர் செருப்புன்னு இல்லை, அமுங்குற மாதிரி. கால்வலி செருப்புன்னு கேட்டிங்களான்னு நிறைய கடைகளில் தராங்க. அந்த மாதிரி செருப்பு போடணும். வீட்டுக்குள்ளே ஒரு ஜோடி, வெளியில் ஒரு ஜோடின்னு வச்சுக்கிட்டா நல்லது. வீட்டுக்குள்ளே செருப்பு போட முடியாதவங்க சாக்ஸ் மாதிரி மாட்டிக்கலாம். இல்லை எங்கே பார்த்தாலும் துணி விரிச்சிட்டு நடங்க. பாத்ரூம் தவிர எங்கே பார்த்தாலும் துணியாவது விரித்து அது மேலே நடங்க. அது தவிர ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி, ஒரு பக்கெட்டில் பச்சை தண்ணி. சுடு தண்ணியில் 5 நிமிஷம், பச்சை தண்ணியில் 5 நிமிஷம், திருப்பி சுடு தண்ணியில் 5 நிமிஷம். வெதன்னு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை. ஆனால் தினம் ஒரு 15 நிமிஷம் பண்ணணும். ஒரு 3 வாரத்துக்கு. முடியாதப்போ டைம் இல்லைன்னு போது 3 நிமிஷமாவது பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் சுடு தண்ணியில், 3 நிமிஷம் பச்சை தண்ணியில், திருப்பி 3 நிமிஷம் சுடு தண்ணிலையாவது வைங்க. இதை 3 வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதாவது எங்கேயாவது பிடிச்சிக்கோங்க, அதுதான் ஈஸியர். குதிக்காலில் தூக்கணும். ஸோ இப்படி தூக்கி தூக்கி இறக்கணும். நுனிக்காலில் நிற்கணும், குதிக்காலில் தூக்கணும். இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2-3 தடவை பண்ணணும். அதை தவிர இன்னொரு எக்ஸசைஸ் காலையிலையும் நைட்டும் 10 தடவை பண்ணணும். ஆங்கிள் மேலே வர்ற மாதிரி, அதாவது இப்படி கீழே நோக்கி காலை காமிச்சிட்டு திருப்பி மேலே, இந்த மாதிரி ஒரு 10 தடவை காலையில் நைட்டு பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறையும். வணக்கம்.